எசன்ஸ் அஸ்டர் 2K நேரலைனருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா குரு அதிசார பெயர்ச்சி. குரு பகவான் என்றாலே தங்கம், பணம், குழந்தைகள், குரு இவங்களுக்கெல்லாம் யார் அதிபதினா குரு பகவான் தான். குரு பகவான் மிதுன ராசில இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நற்பலனும் எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா இருக்கணுன்றதை பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமான ஒரு பெயர்ச்சி ஆகிறது. இந்த பெயர்ச்சியின் வழியாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன நன்மைகளை அடைய போறாங்க, எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்தெந்த இடத்துல தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்றத. ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகுந்த நன்மை. ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஸோ அப்போ குரு பகவானுடைய எந்தெந்த பாவங்கள் உங்கள் ராசியை பார்க்குறாரோ அந்த பாவங்கள் எல்லாமே மிகுந்த நற்பலனை கொடுக்குவார். அதே குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது ஒரு பாவத்தை உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்காரோ அது சார்ந்த ஒரு அழுத்தம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப நிகழ்வு நடப்போகுது, எந்தெந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். துலா ராசிக்கு 9ல் இருந்த குரு பகவான் இப்ப 10ஆம் இடத்துக்கு அதிசாரமா கடகத்துக்கு வர்றாரு. ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஸோ அப்ப இந்த காலகட்டம் 2ஆம் பாவகம் என்பது என்னன்னாக்கா வருமானத்தை சொல்லக்கூடிய காலம். நல்ல பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த வச்சுக்கல சூப்பரா படிப்பாங்க. இந்த காலத்துல எக்ஸாம் நல்லா படிக்காமே மார்க் வாங்கிடுவாங்க. சில பேர் இந்த போன விஷயம்லாம் படிச்சே மார்க் வரலன்னு புலம்பிட்டு இருந்தவங்கள இப்போ படிக்காமே மார்க் வாங்கக்கூடிய ஒரு ஞானம் ஆட்டோமேட்டிக். அதே போல என்னன்னாக்கா பொருளாதாரம் வரும். தந்தையின் மூலியமாக அப்பாவுக்குடைய காசு உங்களுக்கு வரும். அப்பாவுக்கிட்ட இருந்து ஏதாவது காசு இருந்தால் வரும். அதே போல என்னக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போது உங்களோட பொருளாதாரம் பெருகும். உங்க இஷ்ட தெய்வம்னு ஏதாவது நீங்க வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் பொருளாதாரம். நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. வாகனம் வாங்குவாங்க, இல்லைன்னா வீட்டை சீரமைப்பது. இந்த மாதிரி அம்மாவை இந்த காலகட்டத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அம்மாவோட நலன் சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் இவ்வளோ நாள் கடன்லாம் இருந்திருக்கும். கடன் பிரச்சனை, கடனால சில தொல்லைகள் அவமானங்கள்லாம் சந்திச்சவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனை முழுமையாக தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் உடல் உபாதைகள், கொலஸ்ட்ராலால பிரச்சனைகள் இருந்தவங்க, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குரு பார்வை போயிட்டு அது எல்லாமே இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சானே தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இயற்கை எப்போதும் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நாம பெறத்துக்கான தகுதியை தான் வளர்த்துக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம சொல்லுவோம், இயற்கை கொடுக்க தயாரா இருக்கு, நம்மளால பெற்றுக்க முடியாம தான் இங்க இருக்கும். ஏன்னா எல்லா இறைவனும் மக்களுக்கு நமக்கு தேவையான அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்குது. ஆனா நமக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லாதனால அதை பெறக்கூடிய வழி தெரியாதனால நம்ம இன்னைக்கு திணறிட்டு இருக்கோம். இதுக்குதான் நம்ம என்ன சொல்லணும்னா சில பரிகாரங்களும் சில ஆன்மீகம் வாழ்வியல் சார்ந்த மாற்றங்களை செய்யுங்கன்னு சொல்வது. ஸோ அதனால என்னன்னாக்கா இந்த மாற்றங்களை பெறுவதன் மூலியமாக தான் அந்த குருவோட அந்த நன்மைகளை நம்மளால முழுசா பெறும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த துளாராசிக்காரர் இந்த காலத்துல வேலையில ஒரு அழுத்தம் இருக்கும். நிறைய பேர் வேலை மாறலாமான்னு இருப்பாங்க, நிறைய பேர் வேலையை விட்டு ஓடலாமான்னு இருப்பாங்க. வேலை சார்ந்த விஷயத்துல கண்டிப்பாக ஒரு அழுத்தம் என்பது இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால என்னன்னாக்கா நிறைய பேர் வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த அழுத்தம் என்பது ஒரு குறுகிய காலம் தான். ஸோ ஒரு மாசத்தை தள்ளி போட்டீங்கன்னு வச்சிங்களேன், அழுத்தம்லாம் மாறிடும். அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஸோ இந்த குரு பார்க்கும் போது உங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு நிலைக்கு நகர்த்தி விட்டுட்டு தான் உங்களை போவாரு. அதனால ஹாப்பியா இருங்க.